ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்துன்னு நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. மதி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. சுரேஷ் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சும்மா தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்காது, சரியா என்ன இதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை திடீர்னு இந்த வேலை போனதுக்கு காரணம் தான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மதியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய, வேலை இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே வந்து மலர் வந்துட்டு, அத்தை என்ன அத்தை, மதியம் ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருக்கா, மறுபடியும் வந்து அவளை கஷ்டப்படுத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பாரு, நான் என்ன அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், இங்க பாரு மலரு, இப்படி எல்லாத்துக்குமே அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது. சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் எந்த ஒரு பேச்சையும் நம்ம மதிக்க மாட்டா. அவ இஷ்டத்துக்கு தான் தான் எல்லாம்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருப்பா. அதனால அவளை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரேன்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, மதிக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை, அவ ஹெல்ப் பண்ற வரைக்குமே போதும்ன்றாங்க. இப்படி இடம் கொடுத்துதான் இந்த அளவுக்கு அவளை உட்கார வச்சுட்டு இருக்கன்றாங்க. அவளுக்குன்னு வேலைகளை செய்ய விடுன்றாங்க. இங்க பாருங்க, எனக்கான வேலை என்னவோ நான் செய்யறேன், சரிங்களா, நீங்க செய்யறது தானே அப்படின்ற மாதிரி மதியம் ஆரம்பிச்சிடுறாங்க. மதி விடுமதின்றாங்க. சைலண்டா இருக்க சொல்லுங்க அத்தை, நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தாலே மதி கீப் அப் ஆயிடுவா, நீங்க சைலண்டா இருங்க அத்தைன்ற மாதிரி சொல்லுவாங்க. மதி பாட்டுக்கு வேலையை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹால்ல இருந்து உட்காந்துட்டு, மாமியாருக்குன்னு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறா அந்த மதி, எப்படியாச்சும் அந்த மதியை அடுக்கணும், மலர் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி அந்த மதி வர மாட்டேங்கிறாளே, அவள் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தான் நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க அவளுடைய வழிக்கு நம்மள கொண்டு போயிடுவா அப்படின்ட்டு ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. அவளுடைய வழிக்கு எந்த காரணத்தை கொண்டு நாம போக கூடாது, அவ்வளவுதான் நம்ம வழிக்கு வர வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.